கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். அன்புள்ள தேவனே, இந்த நேரத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அப்பா, உம்முடைய வேதத்தில் உள்ள ஆழங்களை உம்முடைய சத்திய ஆவியானவர் எங்களுக்கு போதித்து கொடுக்கும்படியாய் எங்களையே உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பெஸ்து என்பவன் நாட்டிற்கு அதிபதியாக வந்து 3 நாள் ஆன பின்பு செசரியாவிலிருந்து எருசலேமுக்கு போனான். நம்ம முந்தின அதிகாரத்துல நம்ம பார்த்தது என்னன்னா, பெலிக்ஸ் என்பவர் அவர் அதிபதியாக இருந்தார். அதுக்கப்புறம் அடுத்ததாக வந்தவர் பெஸ்து. அப்போ அதிபதியாக ஆனதுக்கு அப்புறம் 3 நாளைக்கு அப்புறம் அவர் எங்க போறார்னா, செசரியால இருந்து எருசலேமுக்கு போறார். அப்பொழுது பிரதான ஆசாரியனும் யூதரில் முதன்மையானவர்களும் அவனிடத்தில் வந்து பவுலுக்கு விரோதமாக பிராது பண்ணி அவனை வழியிலே கொன்று போடும்படி சற்பனையான யோசனை உள்ளவர்களாய் தங்கள் மேல் தயவு செய்து அவனை எருசலேமுக்கு அழைப்பிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். பெஸ்து என்கிறவர் தான் நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறார், யூதர்கள் வைத்திருந்த குற்றச்சாட்டுக்காக பவுலுடைய வாழ்க்கையிலே. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, பெஸ்து எருசலேமுக்கு வந்திருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே பிரதான ஆசாரியர் அப்புறம் யூதரில் முதன்மையானவர்கள் இவங்க எல்லாருமே போய் பெஸ்துவை சந்திக்கிறாங்க. எந்த நோக்கத்தோட சந்திச்சாங்க அப்படின்னா, பவுலை இங்க எருசலேமுக்கு கொண்டு வர சொல்லணும். அவங்களுடைய முக்கிய நோக்கம் என்னன்னா, அவரை கொலை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோட போய் கேட்குறாங்க அவர்கிட்ட, நீங்க இங்க கூட்டிட்டு வாங்க அவரை அப்படின்ட்டு கேட்டுக்கொள்றாங்க. அதற்கு பெஸ்து பிரதியுத்தரமாக, பவுலை செசரியாவிலே காவல் பண்ணி இருக்கிறதே, நானும் சீக்கிரமாக அங்கே போகிறேன். ஆகையால் உங்களில் திறமுள்ளவர்கள் கூட வந்து அந்த மனுஷனிடத்தில் குற்றம் ஏதாகிலும் உண்டானால் அந்த குற்றத்தை அவன் மேல் சாட்டட்டும் என்றான். அப்போ அவங்க கேட்டுக்கொண்ட காரியத்துக்கு அவர் ஒத்துக்கொள்ளல. அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, பவுலை செசரியால காவல் பண்ணியிருக்கிறது, நானும் என்ன பண்றேன், சீக்கிரமா அங்க போயிடுவேன், செசரியாவுக்கு நான் போயிடுவேன். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, உங்கள திறமையுள்ளவர்கள், ஏன்னா அங்க வாதாடணும், அதனால அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுங்க, நீங்க கூட பவுல்கிட்ட ஏதாவது குற்றம் உங்களிடத்துல உண்டாச்சுன்னா நீங்க அங்க சொல்லுங்க அப்படின்ட்டு அவர் சொல்றார். அவன் அவர்களிடத்திலே ஏறக்குறைய 10 நாள் சஞ்சரித்து பின்பு செசரியாவுக்கு போய் மறுநாளிலே நியாயாசனத்தில் உட்கார்ந்து பவுலை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். இப்போ அங்க எருசலேம்ல 10 நாட்கள் பெஸ்து என்கிற அந்த அதிபதி ஆளுநர் அங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, செசரியாவுக்கு திரும்ப வர்றார். அவர் வந்த அடுத்த நாளே என்ன பண்றாருன்னா, நியாயாசனம், அந்த ஜட்ஜு நியாயாதிபதி, இவர் தான் நியாயாதிபதி. அப்ப அதற்குன்ட்டு உரிய அந்த நாற்காலியில உட்கார்ந்து, அதுதான் நியாயாசனம், அங்க உட்கார்ந்துட்டு அவர் என்ன பண்றாரு, பவுலை கூட்டிட்டு வர சொல்றார் காவல்ல இருந்து. அவன் வந்தபோது எருசலேமில் இருந்து வந்த யூதர்கள் அவனை சூழ்ந்து நின்று தங்களால் ரூபிக்க கூடாத அநேகம் கொடிய குற்றங்களை அவன் மேல் சாட்டினார்கள். இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, வாதாட போறாங்க. பவுல் அவருக்காக பேச போறாரு, அவர் மேல குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பவுலை குற்றம் சாட்டின யூதர் கூட்டத்தார் என்ன பண்ண போறாங்க, இவர் மேல என்னென்ன குற்றம் இருக்குது அப்படின்ட்டு பேச போறாங்க. அதுக்கான தீர்ப்பு, அதற்கான முடிவை பெஸ்து என்கிற நியாயாதிபதி, ஆளுநர், அதிபதி அவர் கொடுக்க போறார். அப்போ முதலாவது என்ன பண்றாங்கன்னா, பவுல் மேல குற்றம் சாட்டின அந்த யூதர் கூட்டத்தார் அவங்க என்ன பண்றாங்கன்னா, ரூபிக்க முடியாத, அதாவது அவங்களால ப்ரூவ் பண்ண முடியாத, அவங்களால அதாவது நிரூபிக்க முடியாத கொடிய குற்றச்சாட்டுகளை பவுல் மேல வைக்கிறாங்க. அதற்கு அவன் உத்தரவாக, இப்ப பவுல் பேச ஆரம்பிக்கிறாரு,
நான் யூதருடைய வேத பிரமாணத்துக்காகிலும் தேவாலயத்துக்காகிலும் ராயருக்காகிலும் விரோதமாக ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று சொன்னான். இப்போ பவுல் தனக்காக பேச ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, நான் யூதருக்கு எதிராகவோ வேத பிரமாணத்துக்கு எதிராகவோ ராயனுக்கு எதிராகவோ நான் என்ன பண்ணல, இதுவரைக்கும் நான் குற்றம் செய்யவில்லை. அப்பொழுது பெஸ்து யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை நோக்கி, நீ எருசலேமுக்கு போய் அவ்விடத்திலே இந்த காரியங்களை குறித்து எனக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்பட உனக்கு சம்மதியா என்றான். இப்போ இந்த பெஸ்துக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா, யூதர்களை பிரியப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல அவர் பவுல்கிட்ட என்ன கேட்கிறாருன்னா, ஏன்னா யூதர்கள் பெஸ்து எருசலேமுக்கு போனப்போ அவங்க போய் சொன்னாங்க, நீங்க பவுலை எருசலேமுக்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு. அதனால அதை மனசுல வச்சுட்டு பெஸ்து பவுல்கிட்ட கேட்கிறாரு, நீ எருசலேமுக்கு வரியா, எருசலேமுக்கு இந்த காரியங்களை பேசுறியா அப்படின்ட்டு கேட்கும் பொழுது, அதற்கு பவுல், நான் ராயருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கிறேன், அதற்கு முன்பாக நான் நியாயம் விசாரிக்கப்பட வேண்டியது, யூதருக்கு நான் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை, அதை நீரும் நன்றாய் அறிந்திருக்கிறீர். அப்போ பவுல் என்ன மறு உத்தரவு சொல்றார் அப்படின்னா, நான் ராயனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நான் நின்றுட்டு இருக்கிறேன். அப்போ அதற்கு முன்பாக நான் என்ன பண்ணணும், நியாயம் விசாரிக்கப்படணும். நான் எந்த குற்றமும் செய்யல. அப்போ தவறுதலாக அல்லது பொய்யான குற்றச்சாட்டை வச்சுட்டு யூதர்களுக்கு பிரியப்படுத்தும்படி தீர்ப்பு நான் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, என் மேல எந்த ஒரு குற்றமும் இல்லைன்ட்டு அது உமக்கும் தெரியும் அப்படின்ட்டு பெஸ்துட்ட சொல்றாரு. நான் அநியாயம் செய்து மரணத்துக்கு பாத்திரமானது ஏதாகிலும் நடப்பித்ததுண்டானால் நான் சாகாதபடிக்கு மனு கேட்க மாட்டேன். அப்போ பவுல் என்ன சொல்றாரு, நான் ஏதாச்சும் குற்றம் பண்ணியிருந்தேன்னா, மரணத்துக்கு ஏதுவான தண்டனைக்குரிய குற்றத்தை நான் பண்ணியிருந்தேன்னா நான் என்ன பண்ண மாட்டேன், நான் சாகாதபடிக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், மனு கேட்க மாட்டேன். இவர்கள் என்மேல் சாட்டுகிற குற்றங்கள் முற்றிலும் அபத்தமானால் அவர்களுக்கு தயவு பண்ணும் பொருட்டு ஒருவரும் என்னை அவர்களுக்கு ஒப்பு கொடுக்கலாகாது, ராயருக்கு அபயமிடுகிறேன் என்றான். இப்போ அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நான் எந்த குற்றச்சாட்டும் பண்ணல, ஆனா யூதர்களை பிரியப்படுத்த வேண்டும் சொல்லி அவங்க சொல்லுகிற பொய்யான குற்றச்சாட்டை நியாயப்படுத்தி நான் என்ன ஆக விரும்பல, குற்றவாளி ஆக விரும்பல. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இப்போ நம்ம எப்படி உச்ச நீதிமன்றம்னு சொல்றோம், இப்போ இங்க நம்ம மாநிலத்துல உள்ள நீதிமன்றத்துல நம்ம ஒரு கேஸ் நடக்கும் பொழுது நம்மளுக்கு நியாயம் கிடைக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், அதை விட மேலான ஒரு அதிகாரத்துக்கு நம்மளுடைய கேஸை கொண்டு போறோம். அதே போல இப்போ பவுல என்ன சொல்றாரு, நான் ராயனுக்கு அபயம் எடுக்கிறேன். அப்போ ராயன் ஒரு உச்ச நீதிமன்றம் மாதிரி, அவர் தான் உச்ச நீதிமன்ற நியாயாதிபதி. அப்பொழுது பெஸ்து தன் ஆலோசனைக்காரருடனே ஆலோசித்து, நீ ராயருக்கு அபயமிட்டாயே, ராயரிடத்திற்கே போக கடவா என்று உத்தரவு சொன்னான். அப்போ இங்க பவுல் என்ன பண்றாரு, நான் ராயனுக்கு அபயம் இடுகிறேன்னு சொன்னதுனால பெஸ்து என்ன சொல்றார், சரி அப்போ நீ ராயனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாகவே உன்னுடைய காரியத்தை நீ சொல்லு அப்படின்னு சொல்றார். 13ஆம் வசனம். சில நாள் சென்ற பின்பு அகரிப்பா ராஜாவும் பெர்னிக்கேயாலும் பெஸ்துவை கண்டு கொள்ளும்படி செசரியாவுக்கு வந்தார்கள். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு சில நாட்களுக்கு அப்புறம், இந்த காரியம் நடந்த ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் செசரியாவுக்கு யார் வர்றது அப்படின்னா, அகரிப்பா ராஜா, இவரும் இவருடைய சகோதரி பெர்னிக்கேயால், இவங்க 2 பேரும் பெஸ்துவை பார்க்கறதுக்காக வர்றாங்க. அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்திருக்கையில் பெஸ்து பவுலின் சங்கதியை ராஜாவுக்கு விவரித்து, பெலிக்ஸ் காவலிலே வைத்து போன ஒரு மனுஷன் இருக்கிறான்.
இப்போ அங்கே செசரியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் பெஸ்துவும் அகரிப்பா அவருடைய சகோதரி இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா பல காரியங்களை குறித்து பேசுகிறாங்க. அப்படி பேசும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, பெஸ்து வந்து பவுலை குறித்து சொல்கிறார். முந்தின அதிபதியான பெலிக்ஸ் வந்து இந்த பவுலை வந்து அவருடைய காலத்தில் கைது செய்யப்பட்டது, காவலில் வைக்கப்பட்டது, இப்போ அந்த காரியம் வந்து நடந்து கொண்டிருக்கிறது எல்லாமே விவரித்து சொல்கிறார். நான் எருசலேமில் இருந்தபோது பிரதான ஆசாரியர்களும் யூதருடைய மூப்பர்களும் அவனை குறித்து என்னிடத்தில் பிராது பண்ணி அவனுக்கு விரோதமாக தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்போ இந்த பவுலுடைய காரியத்தை விவரித்து சொல்லுகிறார் பெஸ்து வந்து அகரிப்பா ராஜாவுக்கும் அவருடைய சகோதரிக்கும். அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து எருசலேம்ல இருந்தப்போ பிரதான ஆசாரியர்களும் யூதர்களுடைய மூப்பர்களும் என்ன பண்ணாங்க, பவுலை குறித்து என்கிட்ட வந்து பேசினாங்க. அப்போ பவுலுக்கு எதிராக தீர்ப்பு செய்ய வேண்டும்ட்டு என்ன பண்ணாங்க, என்கிட்ட வந்து வேண்டிக் கொண்டாங்க. அவர்களுக்கு நான் பிரதியுத்தரமாக குற்றம் சாட்டப்பட்ட மனுஷன் குற்றம் சாட்டினவர்களுக்கு முகமுகமாய் நின்று சாட்டின குற்றத்துக்கு தனக்காக எதிருத்தரவு சொல்ல அவனுக்கு இடம் கிடைக்கிறதற்கு முன்னே குற்றம் சாட்டினவர்கள் பட்சமாய் அவனை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கிறது ரோமருக்கு வழக்கமல்ல என்றேன். இப்போ என்ன நடந்ததுங்கிறத விவரிச்சு சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்க வந்து பவுல்ல வந்து நான் குற்றவாளின்னு தீர்க்கணும்னு வந்து என்கிட்ட சொல்றாங்க. அப்போ வந்து ரோம சட்ட திட்டங்களின்படி இப்போ ஒரு தரப்புல இருந்து இன்னொரு தரப்புல இருக்கிறவங்களுக்கு குற்றம் சாட்டுறாங்க. இப்போ இங்க வந்து யூதர்கள் வந்து என்ன பண்றாங்க, ஒரு கூட்ட யூதர்கள் பவுலை வந்து குற்றவாளின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ பவுலுக்கும் யூதர்களுக்கும் தான் அந்த பிரச்சனை, அந்த யூதர் கூட்டத்தாருக்கு. அப்போ ரோம சட்டத்திட்டத்தின்படி இரண்டு பேரையும் இரண்டு தரப்பினரையும் என்ன பண்ணணும், அங்க நீதிமன்றத்துல நியாயாசனத்திற்கு முன்பாக வைத்து அவங்க வந்து பேச வைக்கணும். ரெண்டு பேருமே பேசணும். இப்போ குற்றவாளியை வந்து குற்றப்படுத்துறாங்க. அப்போ குற்றவாளியும் என்ன பண்ணணும், அவர் செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கொள்வதோ அல்லது அதை நியாயப்படுத்தி பேசுவதோ அல்லது குற்றம் செய்யலைன்னு சொல்லுவதோ இதை கேட்டுட்டு தான் தீர்ப்பு பண்ண முடியும். அவர் ஒரு குற்றவாளியா இருந்தார்னா அவர் தரப்புல இருந்து பேசப்படுகிற காரியங்களை கேட்டுட்டு தான் அவருக்கு மரண தண்டனையோ என்ன தண்டனைன்ட்டு நம்ம சொல்ல முடியும். ஒரு பக்கம் மட்டும் கேட்டுட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, குற்றவாளிக்கு மரண தண்டனை கொடுக்க முடியாது அப்படின்ட்டு நான் அவங்கள்ட்ட அந்த எருசலேம்ல வந்து என்கிட்ட பேசின யூதர்கள்ட்ட நான் சொன்னேன் அப்படின்ட்டு இந்த பெஸ்து சொல்றார் அகரிப்பா ராஜாட்ட. ஆகையால் அவர்கள் இங்கே கூடி வந்தபோது நான் எவ்வளவும் தாமதம் பண்ணாமல் மறுநாள் நியாயாசனத்தில் உட்கார்ந்து அந்த மனுஷனை கொண்டு வரும்படி கட்டளையிட்டேன். அதனால நான் என்ன பண்ணேன், நான் எருசலேம்ல இருந்து செசரியாவுக்கு வந்த அடுத்த நாளே நான் வந்து நியாயாசனத்துக்கு முன்பாக பவுலை கொண்டு வர சொன்னேன். அந்த குற்றம் சாட்டின யூதர்களையும் வர சொன்னேன். அப்பொழுது குற்றம் சாட்டினவர்கள் வந்து நின்று நான் நினைத்திருந்த குற்றங்களில் ஒன்றையும் அவன் மேல் சுமத்தாமல், அப்போ அவருக்கே தெரியுது பவுல் மேல எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை அப்படின்ட்டு. அப்போ அவர் என்ன சொல்றாரு, நான் அதாவது மரண தண்டனை விதிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லையா, தவறு இந்த தவறு பண்ணாதான் மரண தண்டனை. ஆனா அப்படிப்பட்ட காரியம் எந்த ஒரு குற்றச்சாட்டும் பவுல் மேல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, தங்களுடைய மார்க்கத்தை குறித்தும் மரித்து போன இயேசு என்னும் ஒருவன் உயிரோடு இருக்கிறான் என்று பவுல் சாதித்ததை குறித்தும் சில தர்க்க விஷயங்கள் அவன் பேரில் விரோதமாக சொன்னார்கள். அப்போ என்ன குற்றச்சாட்டு அந்த யூதர் கூட்டத்தார் பவுல் மேல வச்சாங்க அப்படிங்கிறத அவர் சொல்றார். என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, அவங்களுடைய மார்க்கம் யூத மார்க்கத்தை என்ன பண்ணாங்க குறிச்சு பவுல் வந்து தவறுதலா பேசியிருக்கிறாரு. அப்புறம் அந்த குற்றஞ்சாட்டின யூதர் கூட்டத்தாரிலேயே சதுசேயர்கள் வந்து உயிர்த்தெழுதலை விசுவாசிப்பதில்லை.
அப்போ பவுல் வந்து என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் அப்படிங்கிற சத்தியத்தை போதித்துட்டு இருந்தார். அப்போ இந்த குற்றச்சாட்டையும் அவர் மேல வைக்கிறாங்க. இப்படிப்பட்ட தர்க்க விஷயங்களை குறித்து எனக்கு சந்தேகம் இருந்தபடியினால் நீ எருசலேமுக்கு போய் அங்கே இவைகளை குறித்து நியாயம் விசாரிக்கப்பட உனக்கு சம்மதியா என்று கேட்டேன். இப்போ பெஸ்து என்கிறவருக்கு ஒரு யூதர்களை குறித்த அந்த யூத மார்க்கத்தை குறித்த அறிவு முற்றிலுமாக இல்லை, அதாவது கொஞ்சமாக இருந்துச்சு. அவருக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்தது. யூதர்கள் பவுல் மேல வச்ச குற்றச்சாட்டுகளை வைத்து அவருக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்தது, அவருக்கு தெளிவு இல்லை. அதனால அவர் என்ன பண்ணாரு, அதனால நான் பவுலை வந்து எருசலேமுக்கு வர முடியுமான்னு கேட்டேன் அப்படிங்கிறத அவர் சொல்றார். அதற்கு பவுல், நான் ராயருக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்படும்படிக்கு நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் என்று அபயமிட்ட போது நான் அவனை ராயனிடத்திற்கு அனுப்பும் அளவும் காவல் பண்ணும்படி கட்டளையிட்டேன் என்றான். அப்போ பவுல் வந்து என்ன பண்ணாரு, நான் வந்து ராயனுக்கு அபயமிடுறேன்னு சொன்னதுனால நான் வந்து அவருக்கு முன்பாக இந்த காரியத்தை கொண்டு போகலான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கிறேன், பவுலை காவல் பண்ண சொல்லியிருக்கிறேன், கட்டளை கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்பொழுது அகிரிப்பா பெஸ்துவை நோக்கி, அந்த மனுஷன் சொல்லுகிறதை நானும் கேட்க மனதா இருக்கிறேன் என்றான். அதற்கு அவன், நாளைக்கு நீர் கேட்கலாம் என்றான். இப்போ அகிரிப்பா ராஜாவுக்கு ஒரு என்ன பவுல் வந்து என்ன பேசுகிறார், என்ன குற்றச்சாட்டை பவுல் மேல வைக்கிறாங்கன்ட்டு விவரமாய் அவர் வந்து அறிந்து கொள்ள விரும்பினார். அவருக்கு வந்து நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது அகிரிப்பா ராஜாவுக்கு. ஆனாலும் இந்த காரியத்தை அறிந்து கொள்ள விரும்பினதுனால அவர் கேட்கிறாரு, என் முன்னாடியும் வந்து பவுலை பேச சொல்லுங்க. அப்போ பெஸ்ட் என்ன சொல்றாரு, நாளைக்கு இந்த காரியத்தை நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளிலே அகிரிப்பாவும் பெர்னிக்கேயாலும் மிகுந்த ஆடம்பரத்துடனே வந்து சேனாபதிகளோடும் பட்டணத்து பிரதான மனுஷரோடும் கூட நியாயஸ்தலத்தில் பிரவேசித்தார்கள். உடனே பெஸ்துவினுடைய கட்டளையின்படி பவுல் கொண்டு வரப்பட்டான். இப்போ மறுநாள் என்ன நடக்குது அப்படின்னா, அகிரிப்பாவும் அதுக்கப்புறம் பெர்னிக்கேயால் அவருடைய சகோதரியும் அப்புறம் அவங்க மிகுந்த ஆடம்பரத்தோட வர்றாங்க. எங்கன்னா கோர்ட்டுக்கு, நீதிமன்றத்துக்கு வர்றாங்க, நியாயஸ்தலத்துக்கு வர்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட சேனாதிபதி, அப்புறம் பட்டணத்து பிரதான மனுஷர், அப்போ பட்டணத்துல உள்ள ரொம்ப முக்கியமான நபர்கள்லாம் வர்றாங்க. அப்போ பெஸ்து வந்து என்ன கட்டளை கொடுக்குறாரு, பவுலை கூட்டிட்டு வாங்க, காவல்ல இருந்து கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாரு. அப்பொழுது பெஸ்து, அகிரிப்பா ராஜாவே, எங்களோட கூட இவ்விடத்தில் வந்திருக்கிறவர்களே, நீங்கள் காண்கிற இந்த மனுஷனை குறித்து யூத ஜனங்கள் எல்லாரும் எருசலேமிலும் இவ்விடத்திலும் என்னை வருந்தி கேட்டுக்கொண்டு, இவன் இனி உயிரோடு இருக்கிறது தகாதென்று சொல்லி கூக்குரல் இட்டார்கள். இப்போ பெஸ்து வந்து அகிரிப்பாக்கு முன்பாகவும் அந்த பட்டணத்தின் முக்கிய நபர்களுக்கு முன்பாகவும் பேச ஆரம்பிக்கிறாரு. பவுலும் அங்க இருக்கிறாரு. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மனுஷனை வந்து யூத ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, எருசலேமிலும் இவ்விடத்திலும் என்ன வருந்தி கேட்டு கொள்றாங்கன்னா, இவர் வந்து பவுல் வந்து இனிமே உயிரோடு இருக்கக்கூடாதுன்ட்டு அவங்க கேட்டுக்கொள்றாங்க அப்படிங்கிற காரியத்தை பேசுறார். அதுக்கப்புறம், இவன் மரணத்துக்கு பாத்திரமானதொன்றையும் செய்யவில்லை என்று நான் அறிந்து கொண்டதினாலும், இவன் தானே ராயனுக்கு அபயமிட்டபடியினாலும் அவரிடத்தில் இவனை அனுப்பும்படி தீர்மானம் பண்ணினேன். இப்போ பெஸ்து என்ன சொல்றாரு, இவர் வந்து எந்த ஒரு மரணத்துக்கு ஏதுவான குற்றச்சாட்டு எதுவுமே இவர் பண்ணல, அது போல இவர் வந்து ராயனுக்கு அபயமிட்டாரு, அதனால நான் என்ன பண்ண போறேன், ராயன்ட்ட அனுப்பும்படியா நான் தீர்மானம் எடுத்திருக்கிறேன். இவனை குறித்து ஆண்டவனுக்கு எழுதுகிறதற்கு நிச்சயப்பட்ட காரியம் ஒன்றும் எனக்கு விளங்கவில்லை. காவல் பண்ணப்பட்ட ஒருவன் செய்த குற்றங்களை எடுத்து காட்டாமல் அனுப்புகிறது புத்தி ஈனமான காரியம் என்று எனக்கு தோன்றுகிறபடியினாலே. அப்போ இங்க ஆண்டவனுக்குன்னு சொல்லப்படுறது ராயன். அப்போ எப்பவுமே
ஒரு கேஸை வந்து ஒரு காரியத்தை அவங்க மேல் அதிகாரிக்கு அனுப்புறாங்கன்னா அவங்க எழுத்துப்பூர்வமாய் அனுப்பணும். அப்போ பவுல்கிட்ட வந்து எந்த ஒரு குற்றச்சாட்டையும் நான் கண்டுபிடிக்கல அவர் மரண தண்டனை கொடுக்கப்படும்படியாய். அதனால எனக்கு என்ன எழுதி அனுப்பணும்னு எனக்கு நியாயமான காரியம் எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்ட்டு அதை எழுதி அனுப்பாம அதை பவுலுடைய காரியத்தை ராயனுக்கு அனுப்புவது ஒரு புத்தியீனமான காரியமா இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாரு அங்க கூடி வந்திருக்கிறவங்கள்ட்ட. இவனை விசாரித்து கேட்ட பின்பு எழுதத்தக்க விசேஷம் ஏதாகிலும் எனக்கு விளங்கும்படி இவனை உங்களுக்கு முன்பாகவும் விசேஷமாய் அகரிப்பா ராஜாவே உமக்கு முன்பாகவும் கொண்டு வந்தேன் என்றான். அப்ப என்ன சொல்றாரு, இதுவரைக்கும் நான் பார்த்ததுல எனக்கு பவுல் மேல எந்த ஒரு குற்றச்சாட்டும் தெரியல, அதனால இப்போ நான் வந்து ராயனுக்கு அனுப்பணும். இவர் வந்து ராயனுக்கு அபயமிட்டிருக்கிறாரு, ராயன் முன்னாடி அவருடைய காரியத்தை பேசுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவர்கிட்ட அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு நியாயமான குற்றச்சாட்டை எழுதிதான் அனுப்ப முடியும். அதனால அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அகரிப்பா ராஜாக்கு முன்பாகவும் இப்போ இங்க வந்திருக்கிற எல்லாரும் முன்பாகவும் பவுலை நான் கூட்டிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரம் முடிகிறது. இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா பல முறை பவுல் வந்து அவர் குற்றம் இல்லாதவருங்கிறது அவங்களுக்கு தெரியுது, பெலிக்ஸ்க்கு தெரியுது, பெஸ்துவுக்கு தெரியுது. ஆனாலும் அவங்க வந்து என்ன பண்ணல, நியாயமான ஒரு தீர்ப்பு, பவுல் வந்து குற்றவாளி கிடையாது அப்படின்ட்டு அவங்க சொல்லலை. அவங்க வந்து யூதர்களை பிரியப்படுத்தணுங்கிற ஒரு நோக்கத்துடனே இருந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பவுல் வந்து நிச்சயமாகவே ஒவ்வொரு தடவையும் போய் ஒரே காரியத்தை பலர் முன்னாடி நின்று பேசணுங்கிறது மன ரீதியாய் மிகவும் ஒரு கடினமான ஒரு காரியமாய் பவுலுக்கு நிச்சயம் இருந்திருக்கும். ஆனா இந்த கடினமான சூழல்களையும் தேவன் பவுலோடு கூட இருந்து கிருபையாய் அவருக்கு வேண்டிய தயவையும் பலனையும் பொறுமையையும் தேவன் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுக்கிறதை நாம நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகிறது. நம்ம வாழ்க்கையிலையும் தேவன் நியமித்திருக்கிற பாதைகள் எல்லாமே நாம் விரும்புகிற பாதைகளாய் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. எப்படியாக பவுலுடைய வாழ்க்கையில இது வந்து ஒரு அநீதியான காரியம். அப்போ நம்ம வாழ்க்கையிலும் கூட சில நேரங்களிலே தேவன் சில பாதைகளிலே நம்மளை அனுமதிக்கிறார். நம்மளுக்கு அநேக நேரம் நம்மளுக்கு புரிந்து கொள்ள முடியாது ஏன் இந்த காரியம் நம்ம வாழ்க்கையில வருகிறது அப்படின்னு. ஆனாலும் அவரையே நம்ம பற்றி கொண்டு பிடித்து கொண்டு அவர் நம்ம கூட இருக்கிற நிச்சயத்தோட இந்த ஓட்டத்தை நாம் ஓடும் பொழுது தேவன் நமக்கு மகிமையான காரியங்களை வைத்திருக்கிறார். அன்புள்ள தேவனே, இந்த நேரத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீங்க எங்களுக்கு கிருபையாய் ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற உம்முடைய காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பொறுமையோடு நீர் நியமித்த பாதையிலே நாங்கள் முன்னேறி செல்ல உண்மையே நாங்கள் எங்கள் கண்முன் வைத்து இந்த ஓட்டத்தை ஓட எங்களுக்கு கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். Praise the Lord. God bless you. Thank you.